ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னது அவரே வைப்பாரா அவரே கிளிப்பாரா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்னங்க நான் ஏன்னா இந்த விளம்பரம்லாம் வெத்து விளம்பரம்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாக நேற்று ஃபுல்லாக ஒரு வீடியோ பயங்கரமாக வயலாயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த கம்மலில் ஏகப்பட்ட பேர் கதிரிருந்தான். ஸோ என்ன வீடியோ ஏன் கதிரிக்கானா அதுக்கு நம்மளுடைய பதில் விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், தளபதி விஜய் அவர்கள்லாம் இங்கே நிறைய பேருக்கு, அதாவது அங்கே அந்த கட்சியில் ஏதாவது ஒன்று கிடச்சா அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நொட்டை சொல்லலாம் அப்படின்ட்டு அலைவானுங்க. அவங்க தான் இந்த இதை பண்ணியிருக்கானுங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, தளபதி விஜய் அவர்கள் அதாவது கட்சி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஓட்டுநர் நிறைய பேருக்கு வந்து புதுசாக ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் தமிழை வச்சு கலத்தின தோழர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ வாங்கினாங்க, தளபதி விஜய் அவர்களில் ஃபோட்டோ ஓட்டணும்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஃபோட்டோ ஓட்டிருக்காங்க. பக்கத்திலே புஷியானந்தவர்கள் ஃபோட்டோவும் ஓட்டிருக்காங்க. அதாவது கட்சி இருக்கவங்களாம் என்ன தளபதி விஜய்க்கு அடுத்தாப்புல புஷியானந்தவர்கள் தானே, ஸோ அவரையும் கௌரவப்படுத்தணும் அப்படின்னாடி. ஆனால் இது ரொம்ப தவறு. ஸோ காலங்காலமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய ஃபோட்டோவை கம்மியாக போட்டு இந்த மாநாட்டுக்கு முன்னாடிலாம் இவரு ஃபோட்டோவை பெருசாக போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்துச்சு. அப்போவுமே புஷியானந்தவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. ஸோ திரும்ப அப்படி யாரும் பண்ணக்கூடாது, எல்லாமே தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் தப்பு கிடையாது. ஸோ அதனால் இப்போ அதை பார்த்த உடனே அவரே நேரடியாக வந்து அதை அவரே கிழிச்சு எடுக்கார் அவருடைய ஃபோட்டோவை. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பயங்கரமாக வயலாயிட்டு இருந்துச்சு, எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு இல்லை தான் ஏகப்பட்ட பேர் நக்கல் என்ன போட்டிருக்கானா, நீங்களே அதை ஒட்டிட்டு உங்கள் ஆட்களை வச்சு ஒட்ட வச்சுட்டு வேணும்னே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி ஒரு அட்ரேஷனுக்காண்டி ஒரு விளம்பரப்படுத்துறக்காண்டி நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப உத்தமன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறக்காண்டி விஜய் அவர்கள்ட்ட ஒரு சீன் போகிறக்காண்டி பண்ணுறீங்களா? ஏன் இந்த இது விளம்பரம்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கம்மலில் பயங்கரமாக கதறிருக்கானுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உடனே எங்கேருந்து கத்தி வந்துச்சு, உடனே எப்படி அதை ஒட்டினதை கிளிக்க முடியும் அப்படி எப்படின்னு ஏகப்பட்ட கதர்கள். ஏன் ஒட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு புத்திசாலித்தனமான நிறைய பேர் கேட்டுருக்கானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒன்று இவங்களாம் பதிவுகள் கொடுக்க முன்னாடி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க சில தற்கூறிகள் இருக்குது, அது புத்திசாலிகள். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு குடும்பமாக தமிழ்நாட்டையே சுரண்டி ஆளுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தாத்தா மகன் பேரன் அதுக்கப்புறம் கொள்ளுப்பேரன் அப்படின்னு வர, அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அடிமையாக வேலை செய்வாங்க, அடிமையாக முரட்டு கொடுப்பாங்க. அதுலலாம் பார்த்திங்கன்னா பெருமை, அது ஒரு பெருமையாக இருப்பாங்க. ஆனால் அதை எதிர்த்து ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற உச்சத்தில் சிம்மாசனம் போட்டிருக்கிற அந்த இதுலேருந்து இறங்கி இந்த அரசியலை பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் வரும்போது, தைரியமாக தில்ல துணிச்சலாக வரும்போது அவரை எதிர்க்க வேண்டியது. ஒரு நியாயமான காரியத்துக்கு எதிர்த்து அவர் பண்ணுற விஷயங்கள், அவர் சொல்கிற திட்டம், இதில் ஏதாவது எதிர்த்தா சரி ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமான ஒரு விமர்சனம் பதிலாக கொடுக்கலாம் நியாயமாக இருந்தால். ஆனால் அவர் என்ன பண்ணாலும் ஒட்ட சொல்லணும், எது பண்ணாலும் குறை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அழையுது. அந்த மாதிரி குரூப் தான் இப்படி கதிரிக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, வேணுமுன்னே புஷியானந்தவர்கள் இப்படி ஒட்டி ஒரு விளம்பரம் தர்றாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மனுஷனுக்கு அந்த இதெல்லாம் கிடையாதுடா. உண்மையிலே நானுமே ஆரம்பத்தில், அதாவது புஷியானந்தவர்கள் பொதுச் செயலாளர் தமிழை வச்சு கழுத்தினு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவர் ஆட்டா இல்லை, நிறைய இடங்களில் அவருக்கு பேசவே தெரியல. ஸோ அப்படின்னு நான் நிறைய விமர்சனம் வச்சுருக்கேன் ஆரம்பத்தில். ஏன்னா காலில் விடுறது அவர் காலையுமே நிறைய பேர் விழுறாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த திமுக இந்த அதிமுக இந்த திராவிட கட்சிகள் மாதிரி இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் இது வெளியே தெரிஞ்ச உடனே அதெல்லாம் மாற்றிட்டார். ஏன்னா தளபதி விஜய் கவனத்துக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா அவர் காலை விடுறது கிடையாது, ரொம்ப கம்மியாயிட்டு. ஆனால் தடுத்துறாங்க. அதையும் மீறி யாராவது இந்த ரசிகர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நெருங்க முடியாதவங்க இவரை நெருங்கினா தான், இவர் மனசில் இடம் முடிச்சாதான் நம்மளுக்கு இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் கிடைக்கும், பதவி கிடைக்கும். ஸோ அப்படிங்காண்டி இவரை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணத்திலே நிறைய பேர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த புஷியானந்தவர்கள் போட்டவை பெருசாக போட்டு தளபதி விஜய் அவர்கள் போட்டோ சின்னதாக போடுறது, இந்த மாதிரி இல்லை. இந்த விளம்பரத்தை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு நான் கேட்குறேன். ஆல்ரெடி தான் அவர், அதாவது விஜய் அவர்களுக்கு மனசில் ஆழமாக இடம் பதிச்சிட்டார். இவர் வேறு யார்கிட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க வேண்டியிருக்கு தன்னை. இல்லை எனக்கு புரியல. கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இவரோட மனசையும் சாந்தப்படுத்தணும், குளிரப்படுத்தணுங்க, திரும்ப இந்த மாதிரி தவறுலாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இனிமேல் இதை, ஏன்னா இப்போ இந்த வீடியோ வைரல் ஆகுதுல, ஏன் நிறைய பேர் இது வீடியோ எடுத்து வெளியிடணும் அப்படின்ட்டு. இப்போ அவர் கிளிக்கிற வீடியோ வெளியிட்டார், இனிமேல் எவனாவது ஒட்டுவானாத. ஸோ இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகும்போது மூளை முடுக்கு இருக்கிற, ஏன்னா ஒரு விஜய் அவர்கள் பேரை சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற அந்த கட்சியில் உள்ள எல்லாருக்குமே புரிதல் வந்துடும். ஸோ நம்ம வந்து புஷியானந்தவர்கள் ஃபோட்டோ ஓட்டக்கூடாது, தளபதி விஜய் ஃபோட்டோ மட்டும் தான் ஒட்டணும், அவர் தான் முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த புரிதலுக்காண்டி தான் அந்த வீடியோ வைரலாக கொடுறாரு, வீடியோ எடுத்து வெளியிடுறாரு. ஸோ அந்த புரிதல் இல்லாமல், அதாவது நீங்கள் எங்கடா இருக்கீங்க? சில தற்கொலைகள் ரொம்ப புத்திசாலித்தனமா, அதாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவான அந்த இமேஜை கட்டமைக்கிறாங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்த் தான் எல்லாமே, தளபதி விஜய் டம்மியாக இருக்காரு, அவர் அங்கே அப்படி இங்கே அப்படின்னு நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா அவர் பணம் வாங்குறாரு அப்படின்னு ஏகப்பட்ட ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான. அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா நிர்மல்குமார் இவங்களாம் சேரமா சொன்னாங்கன்னா ஆதவர்ஜனாவுக்கும் புஷியானந்துக்கும் இடையில சண்டை வரும் பாருங்களேன். அவர் வந்தவொடனே ஒரு பெருமையாக சிரிச்சிட்டு இருக்காரு மேடையில். அவர் ஆதவர்ஜனா பேசும்போது சிரிக்கும் போதெல்லாம் எப்படி சொன்னானுங்க, ஓன் பதவியே காலியாக போகுது இன்னும் ஆதவர்ஜனாவுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த கட்சிக்குள்ளே ஏதாவது நடந்துடணும். ஸோ அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டானுங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அங்கே 2 பேரும் பரஸ்பரமாக இருக்காங்க. அவங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் இருக்குது. இவரோட போஸ்டிங் என்ன, அவருடைய பதவி என்ன, அவருடைய வேலைகள் என்ன, நம்முடைய வேலைகள் என்ன, எல்லாமே புரிதலாக இருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே இருக்கிற கதறவனுங்க எல்லாம் கதறிட்டே கிடக்கானுங்க. அதில் தான் இப்போ இதை பிடிச்சிட்டு கதறானுங்க.
டேய் அந்த மனுஷன் அப்பவே உண்மையிலே அந்த மனுஷன் நிறைய விஷயங்கள்ல தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காருங்க. ஸோ அதனால தான் அவர் சும்மாலாம், ஏன்னா யார் மனசுலையும் சும்மாலாம் அதுவும் தளபதி விஜயோட மனசில் சும்மா இடம் பிடிச்ச முடியுமா? ஸோ அதுக்கு உண்மையாக அந்த புஷியானந்த் அவர்களும் அவ்வளோக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அதாவது விஜய்ங்கிற இந்த 3 எழுத்துக்காண்டி அவர் நினைக்கிறதா இவர் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்காண்டி அவ்வளோக்குள்ள பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அந்த இடத்த கொடுத்து வச்சிருக்காரு அவர். அதாவது இதுக்கு முன்னாடி டிஎம்கே சைட்லேருந்து யாராவது ஒருத்தன் கலைச்சிருக்காங்க, இது எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. அதாவது அவங்க வீட்டில் இப்போ வந்து டிரைவராக இருக்காரு, அவருக்கு ஒரு பதவி. ஸோ அவங்க வேலைக்காரங்களாம் பதவி கொடுத்துருக்காரு, ரொம்ப நக்கலாக பேசினான். அது வந்து தவறு. ஏன் அவர் கொடுக்குற என்ன தப்புன்னு கேட்குறேன். அதாவது அவர் உண்மையாக அவங்களுக்கு நம்பிக்கையாக உள்ளவங்க வேலைக்காரங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு நான் பதவி கொடுத்து அழகு பார்க்குறங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறானா, அவர்கிட்ட இருக்கிற ரசிக குஞ்சுகள் சினிமா பைத்தியங்கள் அப்படி போகிறப்போ சொல்லிட்டு போயிடுறான். டேய் அப்படி கிடையாது. அவர் மற்றவங்கள மாதிரி, அதாவது ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீ உன் குடும்பத்தை பாரு, உன் வாழ்க்கையை பாரு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு கொடி பிடிச்சி கோசம் போட்டு தலைவாத்தெல்லாம் கத்துறவனுக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நாம் இந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியும், அவங்களையும் மேலே கொண்டு வர முடியும் நினச்சாங்க பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயம். அதாவது இப்போ தளபதி விஜயாவும் தமிழை வச்சு கலத்தையும் முழுமையாக எதிர்க்கிற விமர்சனம் பண்ணுறவங்களாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் யாருக்குமே முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி பரம்பரை கொத்தடிமைகள், அதுக்கப்புறம் பணத்துக்காகவும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறனால ஒதுக்கணும். அந்த சினிமா நடிகருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு மாதம் ஒதுக்கணும் என்ன நியாயம் இருக்குது? ஸோ இதான் எனக்கு புரியல. அப்போ காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகள் முட்டு கொடுத்துட்டே இருப்பீங்களா? குடும்பாட்சிங்கிற பண்ணட்டும், மன்னராட்சி மாதிரி. அதுக்கு வந்து உங்களுக்கு சரிங்கன்னா புதுசாக ஒருத்தன் வந்தால் ஏன் எதுக்குன்னு கேட்குறேன். ஏன் மாறி மாறி வரட்டுமே? ஏன் அந்த ஒரு குடும்பத்துக்கு தான் இங்கே தமிழ்நாட்டை பட்டா போட்டு எழுதி கொடுத்துருக்கா? ஸோ அவனுங்களுக்குலாம் நம்ம ஸ்டைலில் பதில் சொல்லணும்னா, டேய் போங்கடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சினிமா உலகத்தில் இவருக்கு முன்னாடி கோலோச்சுன எவ்வளோ பேர் இப்பவும் படத்தை நடிச்சுட்டு சொத்து 3 தலைமுறைக்கு சேர்த்துட்டு பயங்கரமாக எல்லாமே தெரியும். ஸோ அவங்களுக்கு கூட இந்த அரசியலில் வரணுங்க கொஞ்சம் கூட தைரியம் வரல. அந்த தைரியம் வந்ததுக்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அவர் வந்து இந்த அரசியலை வந்து தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, இந்த அரசியலை வந்து தான் பணம் புகழ் எதுவுமே அவர் தேவையில்லை. என்ன ஒரே ஒரு ஆசை இருக்கும், முதல்வராகணும். ஏன் அதில் என்ன தவறு இருக்குது? நான் அதை தான் திரும்ப நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் மகன் யார் வேணால் தமிழ்நாட்டை ஆளலாம், ஓகேவா? அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும். ஏன் எனக்கு உனக்கு எல்லாருக்கும் அந்த உறவு இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. நீங்கள்லாம் அங்கே லாய்க்கு கிடையாது. ஒரு குடும்பம், இந்த குடும்பம் தான் அந்த தமிழ்நாட்டு ஆடுறதுக்கு சரியான குடும்பம். ஸோ இல்லை இந்த கட்சியை விட்டால் அந்த திராவிட கட்சி தான் அப்படிங்கிற நிலைமையை மாற்றணும். அதுக்காண்டி தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ உங்களுமே எத்தனை பேருக்கு அதனாலும். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயத்தை பற்றி முக்கியமாக பேச நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 நாளாக எனக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்குது, நிறைய தொடர்ந்து நடக்குது. அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது தமிழை வச்சுக்கிறதுடைய ஐடிவியில் என்ன பிரச்சனை தெரியல, ஓகேவா? ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய இந்த சார்பாக பதிவில் படக்கூடிய நிறைய சகோதரிகள் நண்பர்கள் நிறைய பேர் பற்றி தொடர்ந்து 2-3 நாட்களாக பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்சியிலேருந்து விலகிறேன், நான் பதவிக்காக வரல, விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு மனுஷனுக்காண்டி தான் நான் வந்தேன், ஆனால் ஏன் மேலேயே நீங்கள் அவதூறு சொல்கிறீங்க அப்படி இப்படி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் விட்டு வெளியில் போகிறேன், நான் இனிமேல் கட்சி சார்பாக பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு உள்ளுக்குள்ளேயே நிறைய சண்டைகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இது பெரிய விஷயமா ஒன்று இதை பற்றி பேச வேண்டியதில்லை, ஆனால் இது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஐடிவிங்கில் என்ன ஒரு சலசலப்பு நடந்துட்டு இருக்கு, டிவிக்கு ஐக்கிய ஹெட் யார் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆதரவு பிரேக் பண்ணிட்டு வெளியில் போகும்போது நான் குறிப்பிட்டு இவங்கன்னு சொல்ல விரும்பலை. நான் பார்த்தல, ஏன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் நம்ம வந்து யூடியூப்பில் தான் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். இப்போ தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தளபதி விஜய் அரசியல் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஏன்னா நமக்கு அரசியல் பேசுகிறது பிடிக்கும். ஸோ ட்விட்டரில் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால் என்ன டைம் நமக்கு நிறைய கிடைக்காது. ஸோ எல்லாத்துலேயும் என்னால் அவைலபிலிட்டியாக இருக்க முடியாது, ஆனால் கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சு தொடர்ந்து தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு மாறி நீ தப்பாக சொல்லிட்டு நான் தப்பாக சொல்லிட்டு இனிமேல் நான் பேசுகிறேன், நான் வெளியில் போகிறேன் அப்படி இப்படி சொல்லும்போது அங்கே ஏதோ ஒரு சம்திங் நடக்கு கட்சிக்குள்ளே. சரியா? அதை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் அதிகாரத்தில் பதவியில் இருக்கவங்க ஸோ அதை உச்சு நோக்கி கவனிங்க. ஏன்னா இப்போ அதை சரி பண்ணலன்னா அது ஒரு பெரிய விஷயமானது போய் யாதோ ஒரு பிரச்சனை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வேறு யாரோ ஒருத்தவங்களால் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் பலமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி விஜயாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்லேயும் பலமாக தான் இருக்குது, அதோட சோசியல் மீடியாவில் சும்மா தெறிக்க விடுவாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தளபதி விஜயாவுடைய அந்த வாரியர்ஸ் தான் அதிகமான ஒரு பயங்கர ஒரு சக்தியாக இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சக்தியில் எதுவும் அதுக்குள்ளே செயல்பட்டு எதுவும் குள்ளநேர வேலை பார்க்கறான்னு தெரில. ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அதை எனக்கு தோணுச்சு. ஸோ அதை இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பேசுகிற வீடியோக்களில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, இல்லைன்னா இது சரி இது தவறு எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.